வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று காலை அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதுகு வலியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானவுடன் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அப்பல்லோ தலைமை மருத்துவமனையின் முன்பாக கூடியிருப்பதாக செய்திகள் ஒன்று இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிக முக்கியமான நபர் என்றாலும் அதிமுகவின் தொண்டர்கள் எப்பொழுதுமே எடப்பாடியை புறக்கணித்துதான் வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததும், சரியான கூட்டணி அமைக்க தவறியதும், ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாத காரணத்தினால் எடப்பாடி மீது தனிப்பட்ட கோபமும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக ஒரே இடத்தில் அதிக நேரம் மேடையில் பேச முடியாத ஒரு சூழலும், அதிக மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவின் மற்ற மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் சரியான நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும், திமுகவிற்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்று பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானவுடன் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் நிச்சயமாக பொதுச்செயலாளர் பதவியை பறித்துவிட்டு மீண்டும் அதற்கான தேர்தலை நடத்த வேண்டும், அதற்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரை பார்ப்பதற்கு கட்சியில் உள்ள நிர்வாகிகள் சென்று வருகிறார்கள். இதை பற்றி பேசினால் நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.